எங்க ஆள் ஒருத்தன் வருவான், இந்த காமெடி அப்படியே அவன் என்னன்னா, நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம் அவனை குளிக்க சொல்லி பீக்கந்தோலை போட்டு முதுகுல தடவணும், சொல்லி பிடிச்சது. அதை குளிக்க சொல்லி கொண்டாந்து என்னையே சொல்லி பொய் விளக்கு போட்டு இதுக்கு இந்த துணை முதல்வர் வந்து வடிவேல்லாம் ஒரு ஆள் அவர் மதிக்கிறாங்கய்யா. அவனுக்கு என்னையா தெரியும், வந்து ஊழமுக்க சுத்திக்கிட்டு வந்தா நான் வேட்டியை கழிச்சு கொடுத்தேன் மூக்க சொல்லி அவன் சொல்றான், என்ன எங்க குடும்பம் அப்படியா, நாங்க வரும்போது மஞ்சள் பையோட வந்தா எங்க குடும்பம் வசதியான குடும்பம்டா, நீ வந்து உனக்கு வீட்டு வாடகை பிடிச்சி கொடுத்து உன் பிள்ளைகளுக்கெல்லாம் 3 பொம்பளை பிள்ளை இருக்கு, அதுகளுக்கெல்லாம் சிறங்கு 4 தேங்காய் நெல்லை குழம்பு போட்டுவேன். ஏண்டா அவர் வந்து தண்ணி அடிக்கிறாராம், நீ தண்ணியே அடிக்க மாட்டா, எனக்கு தானே தெரியும். ராத்திரி 1 மணி எழுதி தண்ணி அடிச்ச பின்னாடி என்ன பண்றாங்கன்னு எனக்கு தானே தெரியும். பலான சிக்கல்லாம் இருக்கு. ஒரு நாள் தண்ணி தீர்ந்து வச்சவர், ஜமீன் குடும்பத்தில் பிறந்தவர், பெரிய நிலக்கலார் அல்லவா, அதனால ரம்மீன் மாற்றி தான் சாப்பிடுவார் கொஞ்ச நாளா. முன்னாடி சாராயம் வந்த வயசுல அது வேற, அது வித சாராயம் குடிப்பார். அவருக்கு ஒன்றும் பண்ணாது, அவர் கொசு கடிச்சாலே ஒன்றும் பண்ணாது, எல்லா கொசுமே செத்துக்கும். அவன் ஒரு நாள் தண்ணியே கிடைக்கல, ரம்மீன் மாற்றி இல்லை, உடனே பாட்டில் கழுவி குடிச்சாயா. அண்ணே ஆசை சொல்லிடாத, அப்படியே கழுவி 5-6 பாட்டில் கழுவினா கொஞ்சோடு வந்துச்சு. அதை குடிச்சு அவன் பேசினான், புரட்சி கலைஞரை ராஜாபாத சீட்டிலே தனியாக சோறு போடுவதற்கென்று ஒரு மடத்தை அமைத்து புரட்சி கலைஞர் சோறு போட்டவர், சினிமா கலைஞர்களை உதவி செய்தவர், எத்தனையோ இளைஞர்களை வாய்ப்பு தேடி வந்தவர்களை இனிய முகத்தோடு வரவேற்ற சாப்பாடும் போட்டு செலவுக்கு பணமும் கொடுத்து இந்த பெரிய பெரிய இயக்குநராக இருக்கிறார்கள். சினிமா உலகத்திலே இன்னைக்கு பாதி பேர் இந்த புரட்சி கலைஞரின் அன்போடு ஆதரவோடு வந்தவர்கள் தான், நானும் தான்.